Hi guys, இன்னைக்கு நம்ம பிட்காயின் ஷார்ட் டர்ம் ஃப்ரேமில் வந்து அப்பாத்தியான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கா இல்லை ஃபர்தராக டம்பாத்தியான சான்சஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். நேற்று யூஎஸோட மந்த் டு மந்த் பேசிஸில் கால்குலேட் பண்ணக்கூடிய CPI இண்டெக்ஸோட நம்பர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்க்கு அப்புறம் பிட்காயின் பயங்கரமாக டம்பாக வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆக்சுவலாக இந்த CPI இண்டெக்ஸ் ஈவெண்ட்காக தான் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஈவெண்ட்க்கு அப்புறம் தான் மார்க்கெட்டோட கரெக்டான ட்ரெண்ட் வந்து தெரியும். ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ஷார்ட் டேர்மில் வந்து அப்பாக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குமா இல்லை ஷார்ட் டைம் ஃப்ரேமில் டவுன் ஆக சான்சஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். இது ஏன் அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அண்ட் இப்போ நேற்று இந்த ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் நான் என்ன நடக்க சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு ஆக்ஸ் இன்ஃபினிட்டி வீடியோ தான் இருக்க வேண்டியது. நிறைய பேர் வந்து SLPயோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆக்ஸ் இன்ஃபினிட்டி வந்து இன்னும் சர்வே ஆகுமா கேட்டிருந்தாங்க. ஸ்டெப்பன் பற்றியும் கேட்டிருந்தாங்க. அது நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் வீடியோ அந்த ஆக்ஸ் இன்ஃபினிட்டி பற்றி தான் ப்ராபப்ளி வந்து பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து என் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா என் பேர் அஜித், நீங்கள் பார்க்க கிரிப்டோ நாலேஜ் தமிழ். ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு இந்த CPI இண்டெக்ஸ்னால் என்னென்னு தெரியாமல் வந்துருக்கலாம். CPI இண்டெக்ஸ்னால் என்னென்னு ஷார்ட்டாக கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை தான் வந்து CPI அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் CPI வந்து பார்த்தீங்கன்னா மந்த் டு மந்த் பேசிஸில் இயர் டு இயர் பேசிஸில் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. இது யார் கேல்குலேட் பண்ணி ட்ராக் பண்ணுவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இருக்குது. அவங்க தான் யூஎஸில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. BLS அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க என்ன ட்ராக் பண்ணுறாங்க, என்ன கால்குலேட் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ மந்த் இப்போது போன மாதம் எவ்வளோ டொமேட்டோ வந்து இருந்தது, இந்த மாதம் எவ்வளோ வந்து இருக்குது, போன மாதம் வந்து இந்த ஃபுட் சீரியல்ஸ்லாம் எவ்வளோ வந்தது, இந்த மாதம் எவ்வளோ வந்து இருக்குது, நம்ம ஊர் பேஸ் பண்ணி சொல்கிறேன். அவங்க ஊரில் அவங்க லிஸ்ட் ஆஃப் பொருட்கள் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு 10 பொருளோ 20 பொருளோ இருந்தில்ல, அந்த லிஸ்ட்டில் பெரிய அளவில் நிறைய பொருட்கள் வந்து கம்ப்ரைஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மந்தில் எவ்வளோ ஆவரேஜாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. மந்த் பேசிஸில் 1% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இயர் டு இயர் பேசிஸில் 9% 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க இன்ஃப்ளேஷன் டேட்டாவே. மந்தில் 1% விலைவாசி வந்து ஏற்றமாக இருக்குன்னா இன்ஃப்ளேஷன் 1% வந்து இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக இந்த CPI அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னு ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிற வந்து கொடுக்குறேன். நேற்று ஜூலை 13 வந்து USDன்னு இருக்குது பார்த்தீங்களா, US அவங்களோட மந்த் டு மந்த் பேசிஸில் கால்குலேட் பண்ணக்கூடிய இந்த CPI இண்டெக்ஸ் நம்பர் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போது இந்த ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.1% வந்து இருந்தது. போன மந்த்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1% அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷனாக வந்து இருந்தது. பட் இந்த வாட்டி ஃபோர்காஸ்ட் 1.1%, ஆக்சுவலாக வந்து 1.3%, வெறும் 0.2% இன்க்ரீஸ். அது ரொம்ப பெரிய நம்பர் தான். ஸ்டில் நீங்கள் 0.2% தானே நினைக்கும் போது எவ்வளோ பெரிய டம்ப் வந்து மார்க்கெட்டில் நேற்று பிட்காயினில் வந்து இருந்தது அப்படின்னு வந்து காமிக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில், கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய மூவ் அப்படின்னு வந்து பார்க்குறீங்களா. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நியர்லி ஒரு 5% ப்ளஸ் மூவு. இதே வந்து நம்ம S&P 500 பார்க்கும்போது அதை விட ஒரு பெரிய மூவ். இந்த அளவுக்கு தாங்க இந்த CPI அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். US மார்க்கெட்டோட இண்டெக்ஸ்லேயே கிட்டத்தட்ட 2.5% மேலே வந்து ஃபாலோ இருக்குது. என்னென்ன ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி CPI ரொம்ப முக்கியங்க. அப்புறம் NFPன்னு வந்து இருக்குது, PCIன்னு இருக்குது, PPIன்னு இருக்குது. இதெல்லாம் பற்றி தனித்தனியாக வீடியோ அப்படிங்கிற வந்து பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு CPI பற்றி புரிஞ்சிருக்கும். ஒரு இங்கிலீஷ் வீடியோவும் வந்து இருக்குது, அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதுலேயுமே கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க CPI என்னன்னு யூடியூப் வீடியோ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி NFP ரொம்ப முக்கியம், அதை பற்றிலாம் நான் வீடியோஸ் அப்படிங்கிற வந்து பண்ணுறேன். ஓகே, ஃபர்தராக இந்த CPI ஈவெண்ட் நேற்று வந்து முடிஞ்சிருச்சு. மார்க்கெட்டில் ஃபர்தரான மூவ் அப்படிங்கிறது எப்படி இருக்க சான்சஸ் வந்து இருக்குது, டெம்பரரியாக பவுன்ஸ் ஆக சான்சஸ் வந்து இருக்குதா, இல்லை டம்ப் ஆக சான்சஸ் இருக்கா இன்னும் ஃபர்தராக அப்படிங்கிற பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இந்த செல்சியஸ் அப்புறம் MTGOX பற்றி சின்னதாக ஹெட்லைன் மட்டும் உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, ஃபர்தராக பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பிட்காயினோட சார்ட் தான் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் முந்தா நேற்று ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் மார்க்கெட் கிளியராக ஷார்ட் டைமில் வந்து என்ன நடக்க சான்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இந்த CPI வந்து ஈவெண்ட் வந்து இருக்குது, கொஞ்சம் அவேராக வந்து இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அதுக்கேற்ற மாதிரி தாங்க வந்து நடந்திருந்தது. இது வந்து ஒரு டீவியேஷன். ஆல்ரெடி இதே மாதிரி சிமிலர் ஃப்ராக்டல் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். 44K 42K அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸாம்பிளோட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த டீவியேஷனுக்கு அப்புறம் இந்த இடத்துலேருந்து
பவுன்ஸ் ஆனால் உண்டு இல்லைனா கிளியராக வந்து மார்க்கெட் வந்து கீழே போய்டும் வந்து சொல்லியிருந்தேன். இந்த சிபிஐ ஈவெண்ட்க்கு அப்புறம் வந்து பயங்கரமான டம்ப் அப்படிங்கிற வந்து இருந்ததுங்க. ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் இது வந்து ஸ்விங் ஹையாகவும் இது வந்து ஸ்விங் லோ வந்து சொல்லியிருந்தேன். இந்த பர்டிகுலர் இடத்துல ப்ரீவியஸ் வீக் லோ வந்து இருந்தனால அந்த இடத்துல இந்த ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது. ஸ்டில் இந்த ஸ்விங் லோ வந்து போகுமா இல்லை இன்னும் இந்த ப்ரீவியஸ் மந்த் லோ இந்த அளவுக்குலாம் 17,000 ரேஞ்சஸ்லாம் அகைன் வந்து போகுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி கிளியராக இப்போ வந்து ஃபர்தராக வந்து பார்ப்போமே. இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோங்க. இந்த பர்டிகுலர் செட்டப் பார்த்து ட்ரேட் எதுவும் உடனே வந்து எடுத்துறாதீங்க. நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரீவியஸ் வீக் லோ அப்படிங்கிற ஒரு நல்ல சப்போர்ட்டுங்க. அந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கனால அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் வந்து இந்த மண்டே லோ வந்து பிரேக் பண்ணி மேலே வந்து போயிருக்குது. ஆல்சோ இந்த மண்டே மிட்ல வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது. இப்போ என்னதான் வந்து நடக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூயார்க் செஷன் அதாவது நம்ம ஒரு டைமில் ஒரு 5:30க்கு மேலே அந்த பர்டிகுலர் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப வால்டைலாக வந்து இருக்கும். ஒரு 7:30 9:30க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த மண்டே மிட்டை பிரேக் பண்ணி மேலே போச்சுடானா நம்ம அகெயின் வந்து இந்த ஸ்விங் ஹைஸ் வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குங்க. பட் இதே சமயத்தில் மண்டே லோவெல்லாம் பிரேக் பண்ணிட்டு கீழே போச்சுன்னா ஆக்சுவலாக S&P 500 பயங்கரமாக நியூக்காக இருக்கனால இன்னும் ஃபர்தரான ரவுண்ட் ட்ரெண்ட் பாசிபிளா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப லைக்லி வந்து இல்லை, மேபி வந்து பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். இன்னும் ஃபர்தராக இந்த மண்டே லோ வந்து பிரேக் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நியூயார்க் செஷனில் பெரிய அளவில் ரிவர்சல் இருக்கக்கூடாது. அதுதான் நியூயார்க் செஷனில் பெரிய அளவில் புல்லிஷாக வந்து இல்லாமல் இருந்தால் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக டம்ப் ஆகுங்க. முன்கூட்டியே வந்து சொன்னால் தானே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நடந்துச்சு இதனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு தெரியல. மேபி இதை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் நீங்கள், இல்லைனா உங்கள் பொசிஷன் வந்து நீங்கள் பார்த்து வந்து வச்சுக்கலாம். என்ன வேணால் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ் தான். பட் இதுதான் அங்கே நியூயார்க் செஷன் அப்போ புல்லிஷாக வந்து இருந்ததுன்னா அதுக்கப்புறம் பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது என்னோட ஒப்பீனியன், நான் பார்க்குற என்னோட வியூ தான். ஓகேங்களா, ஒன்ஸ் டம்ப் ஆச்சுடானா நம்ம இந்த ஸ்விங்லோ வந்து பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு இருக்க விஷயம். அண்ட் ஆல்சோ பெரிய லெவலில் இந்த ஸ்விங்லோலாம் வந்து வரும்போது இன்னமும் பெரிய லெவலில் டம்ப் அப்படிங்கிறது அங்கே வந்து இருக்கும். இது வந்து கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்டாக வந்து இதுவாகிடும். இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேயாக தான் வந்து இருக்குது. டிவியேஷனாக இருந்து அகைன் வந்து பெரிய லெவலில் பம்ப் ஆகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பம்ப் ஆக சான்சஸ் இருக்குது. உடனே பம்ப் ஆகலனாலும் ஓகேங்களா. அண்ட் இப்போ எத்தேரியமும் வந்து ஆப்வியஸாக பிட்காயினை தான் வந்து ஃபாலோ பண்ணும். அண்ட் எத்தேரியமோட சார்ட் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இடத்துலேருந்து அகெயின் வந்து இதுவாக டம்ப் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இந்த BTC அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக அது இன்னமும் வந்து பெரிய லெவலில் டம்ப் ஆகணுங்க. இது உடனே ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் அந்த மாதிரி வந்து சொல்லலை. நான் வந்து இது வந்து ஃபியூ வீக்ஸ் டு ஃபியூ மந்த்ஸ் வந்து இது வந்து ஒரு 0.4543 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து பார்த்தான சான்சஸ் வந்து இருக்குங்க. இதுதான் வந்து சொல்ல வரேன். அண்டு பெருசாக வேறு எதுவுமே வந்து இல்லை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து போன வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் எந்த அளவில் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது அப்படின்னு. ஷார்ட் டைம் ஃப்ரேமில் இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் டம்ப் செட்டப் வந்து இதுதாங்க. நியூயார்க்கில் வந்து இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக தான் வந்து இருந்தேன் நான் வந்து. பட் ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல செட்டப்பாக வந்து இருக்குது. மண்டே மிட்லேயும் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது. மேபி இது வந்து நான் வந்து எடுத்திருந்தேன். ஒன்ஸ் நியூயார்க் வந்து புல்லிஷாக இது ஸ்டாப் லாஸ் எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். இல்லை நியூயார்க் செஷனில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஓகே இது வந்து ஹோல்ட் பண்ணலாம், ட்ரேட் வந்து நல்லபடியாக போகணும்னு வந்து நினச்சேன்னா இது வந்து ஹோல்ட் பண்ணுவேன். 1:5 இருக்கனால நான் வந்து எடுத்துட்டேங்க. அண்ட் செல்சியஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட லோன்ஸ் வந்து ரீபே பண்ணிட்டு வந்து வராங்க. ஸ்டில் அவங்க வந்து எந்த அளவில் ஃபண்ட்ஸ் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் அவங்களோட கன்சியூமர்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிற வந்து தெரியல. இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்துருந்தேன். இந்த எம்டி காக்ஸ் பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வேணும்னா வந்து சொல்லுங்கள், அதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ அப்படிங்கிற வந்து பண்ணிடுறேன். இதில் ஜஸ்ட் ஒன்றுமே சொல்லலை, அவங்களோட கன்சியூமர்ஸ்க்கு வந்து அவங்க ஃபண்ட்ஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல வந்து தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த CPI இண்டெக்ஸ்க்கு அப்புறம் வந்து ப்ரைஸ் ஜம்ப் ஆனது வந்து சொல்கிறாங்க. பிட்காயின் டேங்க்ஸ் ஆன் ஹையஸ்ட் CPI டேட்டா சின்ஸ் 1981. இன்ஃப்ளேஷன் அந்த அளவில் வந்து இருக்குங்க. நம்ம வந்து நினச்சிட்டு வந்திருக்கோம் பிட்காயினோட ஹால்விங்க்கு அப்புறம் பிட்காயின் வந்து பம்ப் ஆகிடும் அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது. இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து 40 years ஹையில் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ மார்க்கெட் பெரிய பெரிய எக்ஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டே வந்து லீவ் பண்ணுறாங்க. ஏன்னா திஸ் குட் பி ப்ராபபிளாக ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸாக கூட வந்து இருக்கலாம். ஏன்னா பிட்காயினோட டேட்டாவே பாஸ்ட் ஒரு இது டிக்கேடாக தானே வந்து இருக்குது. பட் ரெசெஷன் வந்து இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் பூம் அப்படிங்கிற 2008 வந்து யூஎஸில் வந்து பார்த்துருந்தோம். அதனால் என்ன வேணால் வந்து நடக்கலாங்க. 1 year 2 yearலாம் ரிவைவ் ஆகிடுனா நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது ஆப்வியஸாக நான் வந்து பிட்காயினில் ரொம்ப புல்லிஷாக தான் வந்திருக்கேன். இன்னும் நிறைய டவுன் ப்ரைஸஸ்லாம் வந்து கிடச்சா வேறு லெவலில் தான் வந்து இருக்கும். பார்ப்போம், மேபி ஒரு 13K அந்த மாதிரிலாம் வந்து வந்துச்சுட்டானா ஆப்வியஸாக நான் வந்து வாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன்.
அண்ட் எத்தேரியமும் வந்து ஒரு $850 ஒரு $750 கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். மேபி அது $500-600 கூட வந்து போகலாம். பார்ப்போம் கைஸ், வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ், லெட்ஸ் சி. இப்போதைக்கு இதுதான் கைஸ். சி கைஸ் டுமாரோ வித் another வீடியோ. உங்களுக்கு வேறு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ ஆக்ஸ் இன்ஃபினிட்டி பற்றி வந்துடும். ஓகே, பை பாய்.